எல்லாம் எப்படி தெரியுங்களா? கத்த தெரியும், பேச தெரியும். ஆனால் விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. மௌனமாக இருந்து காரியத்தை சாதிக்கிறவங்க யாருன்னா விருச்சிக ராசி தான். ஒரு பலனே பார்த்தா கூட இப்படி இருக்க போகுதா, சரி வரட்டும் பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்க விருச்சிக ராசி. ஆனால் மற்றவங்க அப்படி கிடையாது. 4 கமாண்டு போடுறது, 4 வார்த்தை கேட்குறது, இந்த மாதிரி. எனக்கு தெரிஞ்சு விருச்சிக ராசி ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அதாவது பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிக்கிற ராசி விருச்சிக ராசி. இப்படி இருக்கும்போது இந்த வருடம் நீங்கள் எவ்வளோ பொறுமையாக இருந்தீங்களோ அந்த அளவுக்கு நிற்கிறதுக்கு நேரம் இல்லாமல், உட்கார்றதுக்கு டைம் இல்லாமல், சாப்பிட்றதுக்கு கூட டைம் இல்லாமல் நீங்கள் ஓடி உழைக்க போகிறீங்க. இந்த வருடம் ஒரு வரலாறு காணாத ஒரு வளர்ச்சியை விருச்சிக ராசி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுக்கு என்ன சார் ஆதாயம், ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்டால், ஒவ்வொரு மனிதருமே பொதுவாக பலன் சொல்லலாம். உங்கள் ராசிக்கு அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, அது நடக்க போகுது, இது நடக்க போகுது, அது வரும், இது வரும், வீடு கட்டுவீங்க, சொத்து வாங்குவீங்க, பொதுவாக எல்லாருமே சொல்லலாம். ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் பேசணும், ஆதாரம் இல்லைன்னா பேசக்கூடாது. அதுக்கு ஆதாரம் சொல்கிறேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக சொல்லணும்னா விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய், மங்களக்காரகன் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி. விருச்சிக ராசிக்கு உங்களோட நிலைமை கரெக்டாக சொல்லணும்னா ஒரு வருஷமாக கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்குறீங்க. 2025 அதாவதுன்றது மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வந்தார். உங்களுக்கு 7ஆம் இடத்துல கலஸ்திர குருவாக இருந்து அவர் அஷ்டமத்து குருவாக போனார். அப்போ இருந்து இப்போ வரைக்குமே ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்குறீங்க. படிப்பு இல்லாமல், படிப்புக்கு தகுந்த வேலை இல்லாமல், வேலைக்கு தகுந்த சம்பளம் இல்லாமல், அந்த சம்பளத்துக்கு தகுந்த உயர்வு இல்லாமல், கிட்டத்தட்ட கல்லோட அரிசி வாயில் போட்டுக்கிட்டு, துப்புனா அரிசி போகுது, முழுங்குனா கல் போகுது, மேலனா பல்லு போகுது, அந்த நிலமையில தான் இப்போ உட்காந்துருக்குறீங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கலஸ்திர குருவாக இருந்து எப்போ அந்த அஷ்டமத்து குருவை உக்காந்தாரோ உங்கள் நிலமை அப்படியே மாறி போச்சு. அதனால் கிட்டத்தட்ட நீங்கள் வீடியோ பார்க்குறதோ, அதாவது ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறதோ, பொதுவாக இந்த மாதிரி பொது பலனை பார்க்குறதே எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிட்டீங்க. என்ன பார்த்து என்ன பண்ணுறது, யார் சொல்லி என்ன நடக்க போகுது, எல்லாம் டைம் வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டு. காரணம் என்னென்னா, விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் மற்ற ராசிக்காரர்கள் நம்பி, அதாவது வாங்கி கெட்ட பேர் வாங்கினா, விருச்சிக ராசி கொடுத்து கெட்ட பேர் வாங்கிட்ட ராசின்னு தான் நான் சொல்லுவேன். எப்போ அஷ்டமத்து சனி பிடிச்சதுங்களோ அதிலிருந்து மண்ணை தொட்டா நஷ்டம், மனையை தொட்டா நஷ்டம், பொண்ணு தொட்டா நஷ்டம், பொருளை தொட்டா நஷ்டம், கிட்டத்தட்ட எல்லாமே குழப்பத்தில் தான் போயிட்டுருக்குது. சரிங்களா? இந்த நிலைமை மாறும், நீங்கள் தைரியமாக இருங்க. ஏன்னா இந்த வருஷம் குரு பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி. குரு உங்களுக்கு இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, அஷ்டம குருன்னு, அஷ்டம குருவாக இருந்து பாக்கியஸ்தானத்துக்கு வராரு, பாக்கிய குருவாக வராரு. சித்திரை மாதத்தில் ஒரு 31 நாள், அது அடுத்து பார்த்தீங்கன்னா வைகாசி மாதத்தில் ஒரு 17 நாள், மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 47 நாள் மட்டும்தான். கிட்டத்தட்ட ஒரு 47-48 நாள் மட்டும்தான் உங்களுக்கு நல்லா இல்லையே தவிர, அதாவது மேற்கொண்டு உங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி, அதாவது வைகாசி மாதம் ஹெல்த் பிரச்சனை இருந்தால் சரியாகும், அவங்களுக்குடைய வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்தாங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும். மொத்தத்தில் பிள்ளைங்களை பற்றின கவலை உங்களுக்கு வேண்டாம். புரியுதுங்களா? அதே மாதிரி புத்திரஸ்தானமாக பார்க்குறது மட்டும் இல்லாமல் பூர்வ புண்ணியஸ்தானமாக பார்க்குறாரு பார்த்தீங்களா, சொந்த பந்தம் தேடி வருவாங்க, பிரிஞ்ச உறவுகள் தேடி வருவாங்க, சொத்தில் இருக்கிற வில்லைங்கள் சரியாகும். மனைவி சொத்து, அம்மா சொத்து, அப்பா சொத்து, நீங்கள் சம்பாரிச்ச சொத்து உங்களுக்கு கிரையம் பண்ண முடியாமல் குழப்பத்தில் இருந்தால் கூட சரியாகும். சொத்தில் இருக்கிற வில்லைங்க கூட சரியாகும். அதனால் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு அடுத்து பெயர்ச்சாகிற காலம் அற்புதமாக இருக்குன்னு சொல்கிறதில்ல, மாற்றமே இல்லை. அடுத்தது உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா, அதாவது சனி பகவான் இப்போ பொதுவாக உங்களுக்கு எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சம சனியாக இருக்கிறார். சனி பகவான் நல்லா இருக்கிறாருன்னு சொல்கிறதுக்கும் இல்லை, கெட்டு போயிட்டாருன்னு சொல்கிறதுக்கும் இல்லை, ஏதோ ஓரளவுக்கு நார்மலாக இருக்கிறார். அதனால் சனி பெயர்ச்சி ஆலஞ்சு காலத்திலிருந்து ஒரு சிலர் பாருங்கள் ரொம்ப மன அழுத்தத்தில் இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அதாவது எதுவுமே சாதிக்க முடியாமல் இருப்பாங்க. எப்படி பார்த்தாலும் சனி உங்களுக்கு சாதகமாகவும் இல்லை, பாதகமாகவும் இல்லை.
ஸ்லோவாக வேலை ஏற்றுக்கு. கிட்டத்தட்ட எல்லாமே தடையாக இருக்குதுன்னு சொல்கிறவும் முடியாமல், ரொம்ப பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாமல் ஆகுதுங்க. ஏதோ 3 மாதம் ஆகிறது ஒரு 5 மாதம் ஆகுது, 1 மாதம் ஆகிறது ஒரு 2 மாதம் ஆகுது, ₹1,00,000 ஆகிறது ஒரு ₹1,50,000 ஆகுது. ஏதோ தள்ளி போனாலும் வேலையாகுது அப்படின்ற மாதிரி ஸ்லோவாக வேலையாகுது. அதனால் இந்த வருஷம் சனி பெயர்ச்சி கிடையாது. அதனால் முழுக்க முழுக்க சனி பெயர்ச்சி இல்லைனாலும் சனினால் உங்களுக்கு எந்த தாக்கமும் இல்லை, சனினால் மாற்றமும் இந்த வருஷம் உங்களுக்கு எதுவும் இல்லை. இடையில கொஞ்சம் வக்ரமாகறாரு. ஆடி 10ஆம் தேதி வக்ரம் அடைஞ்சு கார்த்திகை 25 வரைக்கும் வக்ரத்தில் இருக்கிறாரு, ஒரு 138 நாள். அந்த டைமில் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் மாற்றங்களை கொடுப்பாரு. சரிங்களா? அடுத்தது ராகு கேது பயிற்சி இந்த வருஷம் உண்டு. ஆனால் டிசம்பர் 7 தான் ஆகிறாரு, கார்த்திகை 21 தான் ஆகிறாரு. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுகஸ்தான ராகு. அதாவது ராகுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடம் வாங்கிறதுக்கோ, வீடு கட்டுறதுக்கோ, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கோ, சொத்து வாங்கி கிரையம் பண்ணுறதுக்கோ கண்டிப்பாக கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி கேது பார்த்தீங்க அப்படின்னா தொழில் கேதுவாக இருக்கிறதுனால கேது பகவான் தொழிலுக்கு கண்டிப்பாக சில தடங்கள் கொடுத்துட்டே இருக்கிறார். ஏன்னா 10ஆம் இடத்துல கேது இருக்குது இல்லையா? ராகு போல கொடுப்பார் இல்லை, கேதை போல கெடுப்பார் இல்லை. அப்போ கேது என்ன பண்ணுவான்? தொழிலில் நமக்கு கொஞ்சம் சோதனைகளாகவே கொடுத்துட்ருப்பார். அதாவது இன்றைக்கி வந்துடுமா, அடுத்த வாரம், அடுத்த மாதம் தள்ளி 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 போயிட்டுருக்கோம். ஒரு வேலை எடுத்து அவ்வளோ சீக்கிரம் அதை ஃபினிஷிங் பண்ண முடியல, கம்ப்ளீட் பண்ண முடியல. ஆசைப்பட்டு வந்த வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையும் ஆசைப்பட்டு செய்துட்ருப்போம். காரணம் என்னென்னா கேது 10ல் வந்து உக்காந்தாரு. வேலையில் மன அழுத்தம் உண்டு, வேலையில் குழப்பம் உண்டு, வேலையில் வந்து பார்க்கும்போது செய்கிறன்ற பேர் தான் தவிர உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை. மாடு மாதிரி உழைக்கிறோம், மனசுக்கு உண்டான மதிப்பு மரியாதை கூட இல்லைன்ற மாதிரி தான். ஒன்றே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, சனி வக்ரம் அடைஞ்சு உங்களுக்கு நல்லது பண்ணுறாரு. ஆனால் குரு பயிற்சி அடைஞ்சு உங்கள் வாழ்க்கையை மாற்றி கொடுக்குறாரு. அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். குரு இப்போ மாறுற காலம் மட்டும் இல்லை, பழமொழி சொல்லுவாங்க, குரு கொடுப்பார் எவரை தடுப்பார். குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மை. குரு உங்கள் ராசி பார்க்குறாரு, 5ஆம் இடமா, வெற்றி உங்களுக்கு தான். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம ஜாதகம் மட்டும் நல்லா இருக்குதான்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஜாதகம் நல்லா இருந்துருச்சுன்னா திருமண தடையெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு விலகிடும். திருமணம் ஆகும், அமையும். புத்திர பாக்கிய தடைகள் விலகி புத்திர பாக்கியத்தை கொடுத்துருவார். வெளிநாடு முயற்சி, வெளி மாநில முயற்சி வெற்றி கிடைக்கும். அலுவலகம், பேங்க் பிரச்சனை, அதாவது இந்த லோன் பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். உடல் உபாதிகள் சீராக வச்சுக்குவார். மொத்தத்தில் உங்களோட மனக்கவலைகள் குறையும். நீங்கள் சந்தோஷமான வாழ்க்கை வாழ போகிறீங்க. அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். நன்றி.